ஹே சூப்பர் டிடி, உங்க மிஸ்டர் டிடி கிட்ட இருந்து போனை தூக்கிட்டேன், முடிஞ்சா பிடிக்க சொல்லுங்க. ஆரம்பிக்கலாமா? சரி, ஃபோன் இதுதான், அப்புறம் பார்க்கலாம். இதுதாங்க நமக்கு வந்த ஸ்பெஷல் பாக்ஸ். ஸ்பெஷலாக வந்திருக்கே, என்ன தான் இருக்க போகுதுன்னு டீமில் எல்லாம் பயங்கர ஆர்வமாக இருந்தாங்க. ஓப்பன் பண்ணோடனே தான் ஒண்ணுமே தெரியலையே. ஒன்றுமே இல்லை, ஒரே ஒரு டப்பா தான். இந்த கௌசிக் கொண்டா அதுவும் இதுதான். என்ன அன்பாக்சிங் தானே வெயிட் பண்ணுறீங்க? இருங்க. அவ்வளோதான். பாக்ஸ் மட்டும் தாங்க பெருசாக இருக்குது. உள்ள சார்ஜர் எதிர்பார்த்தோம், ஆனால் சார்ஜர் இந்த வாட்டியும் சாம்சங் கொடுக்கலிங்க. மற்றபடி என்ன இருக்குன்றது நீங்களே பார்க்கலாம். இந்த ஃபோனை ஃபஸ்ட்டு கையில் எடுத்த உடனே எனக்கு ஃபீல் பண்ண விஷயம் என்ன தெரியுங்களா? இது உண்மையாகவே சாம்சங் ஃபோன் தானே அப்படின்ற டவுட் இருந்துச்சு. அது ஏன்னு சொல்கிறேன், ஏன்னா அதோடைய வெயிட் ரொம்ப கம்மியான ஒரு வெயிட்டுங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த M50 சீரிஸ் 51, 52, 53, 54லாம் பார்த்துருக்கோங்க இல்லையா? அதெல்லாம் கம்பேர் பண்ணும் போது இது கொஞ்சம் லைட்டாக இருக்குது. அண்ட் ஸ்லிம்னஸும் பாருங்கள், இதுக்கு முன்னாடிலாம் நல்லா பெருசாக செங்கல்ல பாதி மாதிரி இருக்கும், பட் இது நல்லாவே ஸ்லிம்மாகவே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இன்ஹேண்ட் ஃபில்மே நல்லா இருக்குது. காரணம் என்னன்னா, பின்பக்கமாக ஒரு கர்வியான ஒரு டிசைனை வந்து கொடுத்துருக்காங்க. ஹோல்ட் பண்ணுறதுக்கும் நல்லா இருக்குது அண்ட் கிரிப்பியாகவே இருக்குது. பில்ட் குவாலிட்டி மற்றும் ஃபிசிக்கல் ஓரியோ பொறுத்த வரைக்கும் பில்ட் குவாலிட்டி நமக்கு பிளாஸ்டிக் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபிசிக்கல் ஓரியோ பார்த்தீங்கன்னா டாப்பில் நமக்கு செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் இருக்குது. இடது பக்கமாக ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரைமரி மைக்ரோஃபோன் டைப் சி போர்ட், அது USB 2.0 தான். அண்ட் அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீக்கர் வந்து இருக்குது. வலது பக்கமாக பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் லாக் கீ இருக்கு. இந்த இடத்துல நீங்க அதை நோட்டீஸ் பண்ணீங்க, பவர் பட்டன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அதில் கொடுக்க வேண்டிய ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இந்த வாட்டி இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் தந்திருக்காங்க. ஆனால் என்ன கீழே இருக்கு, இன்னும் கொஞ்சம் மேலே இருந்திருக்கலாம், பட் ஃபாஸ்ட்டாக இருக்கு, அக்யூரேட்டாகவும் இருக்கு. சாம்சங் ஃபோனில் நான் எப்பவுமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், அந்த டிஸ்பிளே கண்டிப்பாக நல்ல டிஸ்பிளே கொடுத்துருப்பாங்கன்னு தான் எதிர்பார்ப்போம். இதுலையுமே அது இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கு. ஆனால் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்லாம் நம்ம ஒரு சில ஃபோன் அன்பாக்ஸ் பண்ணும்போதெல்லாம் சொல்லியிருந்திருப்போம், சாம்சங் ஏன்பா இப்படி தாடியை பெருசாக வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு, கண்ணத்தை பெருசாக வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு. இதுல சின்னங்கள் மின்னறதுக்கு சின்னதா இருக்கு. சாம்சங் பயங்கர குச்சியில் இருக்கிறாரு. கடைசியில் தான் தெரிய போகுது ட்விஸ்ட் என்னன்னு. ட்விஸ்ட் இருக்கு சொல்றேன். சரி, அதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, சூப்பர் AMOLED டிஸ்பிளே தான். உங்களுக்கு 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃபரன்ஸ் செட் வந்து கொடுத்துருக்காங்க. சரி, கலர்ஸ்லாம் வந்து பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும் இல்லையா? ஸோ நாங்கள் வீடியோஸ்லாம் ப்ளே பண்ணி பார்த்தோம். நல்ல கலர் பஞ்சியாகவே வந்துருக்குன்னு சொல்லலாம். வியூவிங் ஆங்கிள்ஸுமே நல்லா இருக்குது. அண்ட் பிரைட்னஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்டோர்லையுமே நல்லா இருந்தது. அவுட்டோரில் நாங்கள் யூஸ் பண்ண வரைக்குமே பிரைட்னஸ் நல்லா தான் வந்து இருந்தது. அண்ட் உங்களுக்கு 4K 60 FPSல HDR வீடியோ ப்ளே பண்ணும்போது யூடியூப்பில் ஸ்ட்ரக் ஆகாமல் வந்து ப்ளே பண்ணுது. ஏன்னா ரீசெண்ட் டைம்ஸில் நாங்கள் ஒரு சில ஸ்மார்ட் ஃபோனை டெஸ்ட் பண்ணும்போது அதெல்லாம் ப்ராப்ளம் இருந்தது. இதில் அது இல்லை. ப்ராசஸரில் நமக்கு ஸ்னாப் 7 Gen 1 அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராசஸர் வந்து தந்திருக்காங்க. என்ன ப்ரோ இந்த ப்ராசஸரை போய் தந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு நாங்களும் இதே தான் யோசிச்சோம். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த ப்ராசஸர் நல்ல ஆப்டிமைஸ் செய்யப்பட்ட ஒரு ப்ராசஸர் அப்படின்றது போல அவங்க சொல்லியிருந்தாங்க. சரி, அப்படி தான் இருக்குதா அப்படின்றத நம்ம வந்து சிந்தட்டிக் பெஞ்ச்மார்க்கில் ரன் பண்ணி பார்த்தோம். AnTuTu ஸ்கோர் க்ளோஸ் டு 6 lakh வந்திருக்கு. நாங்கள் 2 தடவை வந்து ரன் பண்ணி பார்த்தோம். CPU throttling 91% வந்தது. இதுவே 3D எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அதில் ஸ்டெபிலிட்டி 99%க்கு மேலே வந்தது. நல்ல ஸ்டெபிலிட்டி. கேம் பிளே எப்படி இருக்குன்னு கேட்குறவங்களுக்கு BGMIல ஸ்மூத் எக்ஸ்ட்ரீமில் வந்து கேம் பிளே பண்ண முடியுது. ஸோ அதில் நம்ம கேம் விளையாடும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கான கேம் பிளே எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்குது. பட் இருந்தாலுமே இது ஜஸ்ட் கொஞ்சம் குயிக்கான ஒரு ரிவ்யூ மட்டும் தான். ஃபுல் இன்டெப்த்தான நம்ம ரிவ்யூ வேணும்னு சொல்லும் போது அதை டெஸ்ட் பண்ணும்போது எக்ஸாக்ட்லி இதோடைய ஃபுல் இன்டெப்த் கேமிங் எப்படி இருக்குது, ஹீட்டிங்கும் சேர்த்து இருக்குதான்றதை அங்கே சொல்கிறோம். ரேம் மற்றும் ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் நமக்கு மொத்தமாக 3 வேரியன்ட் இருக்குங்க. 8GB RAM 128GB மாடல், 8GB RAM 256GB மாடல், மூன்றாவதாக 12GB RAM 256GB மாடல். இந்த 12GB RAM வேரியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா முதல் முறையாக M சீரிஸ்ல கொண்டு வந்ததா சொல்றாங்க. சரி, அது இருந்துட்டு போட்டோம். நமக்கு இந்த RAM டைப் ஸ்டோரேஜ் டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா LPDDR4X கான RAM டைப் இருக்கு, UFS 3.1 கான ஸ்டோரேஜ் டைப் கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு ஒரு கேள்வி இருக்கு இந்த இடத்துல, நீங்க எந்த ஸ்மார்ட் ஃபோன் வச்சிருக்கீங்க, அதில் எவ்வளோ GB RAM இருக்கு, அது உங்களுக்கு போதுமான அளவு இருக்கா, இல்லை ப்ரோ நான் இன்னும் கொஞ்சம் அதிகமான RAM இருக்கிறத வாங்கியிருக்கணும்னு நினைக்கிறீங்களா? கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க, எல்லாருமே பார்த்து தெரிஞ்சுக்குவோம். அண்ட் இந்த வாரத்துக்கான கிவ்அவே கொஸ்டினும் அதுவும் உண்டு. ஸோ SuperTT ஹேஷ்டேக் போட்டு பதில் சொல்லுங்க. ஸோ மொபைலுடைய வெயிட் கம்மியாக இருக்குன்னு யோசிக்கும் போது
போதே பேட்டரி எவ்வளோ இருக்குன்னு யோசிக்குவோம்ல. 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த வாட்டி தொடர்ந்து நம்ம வலியுறுத்தினதின் பேரில், நிறைய பேர் அப்படி தானே சொல்கிறாங்க, நம்மளும் சொல்லிக்குவோம், நம்ம ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு நம்ம வலியுறுத்தினதின் பேரில் சாம்சங் என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 45 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஆனால் அவங்க 24 நிமிஷத்தில் சார்ஜ் பண்ண முடியும்னு சொன்னாங்க. நாங்கள் டெஸ்ட் பண்ணும்போது 30 நிமிஷத்தில் வந்து சார்ஜ் ஆச்சுங்க. பரவாயில்ல, நம்ம அடிச்ச மணி யாருக்கு கேட்டு சொல்லியோ சாம்சங்க்கு கேட்டுச்சு அப்படின்னு சொல்லிக்கலாம். மற்றபடி கேமரான்னு வரும்போது பின்பக்கமாக 3 கேமரா கொடுத்துருக்காங்க. பிரைமரி கேமரா 50 மெகாபிக்சல் கேமரா OS சப்போர்ட்டோட வருது f1.8 அப்பச்சரில். ரெண்டாவது கேமரா 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் சென்சர் கொடுத்துருக்காங்க. மூன்றாவது கேமரா 2 மெகாபிக்சல் மேக்ரோ. அண்ட் செல்ஃபி கேமராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு 50 மெகாபிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க f2.4 அப்பச்சரில். ஸோ கேமராவை பெருசாக டெஸ்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கல. அதனால் நான் எடுத்த 1-2 இமேஜ் மட்டும் வைக்கிறேன். சப்போஸ் இந்த ஃபோனுடைய விலை உங்களுக்கு பிடிச்சிருந்து இதோட ரிவ்யூ வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், லைக் கொடுங்க. அப்போ ஃபுல்லாக இன்டெப்த்தாக இந்த கேமரா எப்படி இருக்குது, பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்ற எல்லாத்தையுமே சேர்த்து டெஸ்ட் பண்ணிடுவோம். இதில் சாம்சங் வேலட்டும் கொடுத்துருக்காங்க. உங்களுடைய ப்ரூஃப்ஸ், டிரைவிங் லைசன்ஸ், ஆதார் போன்ற விஷயங்களாக இருக்கட்டும், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, இல்லை யூபே, இது எல்லாமே நீங்கள் இதில் சேவ் பண்ணிக்கவும் முடியும், அதை நல்லா யூஸ் பண்ணிக்கவும் முடியும். என்னதில் NFC-யுமே கொடுத்துருக்காங்க. 13 5G பேண்ட் இருக்கு, ப்ளூடூத் 5.2க்கான சப்போர்ட்டுமே இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ சாம்சங் கிட்ட எனக்கு பர்சனலி பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா அவங்களோட UI தான். One UI கொடுத்துருக்காங்க. லேட்டஸ்டான வெர்ஷன் இதில் ரன் ஆகிட்டு இருக்கு. Android 14 ரன் ஆகுது. ப்ளஸ் உங்களுக்கு 4 OS அப்டேட் ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. 5 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட்டுமே வரும். எதுக்கு ப்ரோ இவ்வளோ வருஷம் போய் நம்ம யூஸ் பண்ண போகிறோமான்னு கேட்குறவங்களுக்கு, லாங் டேர்ம் ஒரு ஸ்மார்ட் ஃபோனை ஒன் டைம் வாங்கி யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ். இல்லை நான் அப்பப்போ மாற்றணும்னு நினைக்கிறவங்களுக்கு கூட சாஃப்ட்வேர் அப்டேட்லாம் வரும் அப்படின்ற நம்பிக்கையில் நீங்கள் நீங்கள் அந்த ஸ்மார்ட் ஃபோன் விற்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு ரீசேல் வேல்யூ நல்லா இருக்கும். வாங்குறவங்களும் ஓகே இன்னும் செக்யூரிட்டி அப்டேட்டும் வரும், சாஃப்ட்வேர் அப்டேட்டும் வரும்ன்ற நம்பிக்கையில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசை கொடுத்து வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ பர்சனலி இந்த மாதிரி ஒரு லாங் டேர்முக்கான சாஃப்ட்வேருடைய சப்போர்ட் கொடுக்கறது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். இதைத்தான் நம்ம எல்லாருமே ஆதரிக்கணும். கண்டிப்பாக எல்லா ஸ்மார்ட் ஃபோனும் கொண்டு வரணும்னு நம்ம எதிர்பார்க்கணும். இதில் செக்யூரிட்டிக்காக நாக்ஸ் பால்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் செக்யூர் ஃபோல்டருக்கான ஆப்ஷனுமே வந்து இதில் இருக்கு. மற்றபடி இதில் வேற என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஃபோக்கஸ் கொடுத்துருக்காங்க, குயிக் ஷேர் இருக்கு, ஆப்ஜெக்ட் எரேசர், இமேஜ் கிளிப்பர் அப்படின்றது போல அந்த மாதிரி ஃபீச்சர்ஸுமே இதில் அவைலபிள் இருக்கு. இந்த மொபைலுடைய பிரைசிங் 27,000 இது வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. 27, 30, 33 அப்படின்ற 3 வேரியன்ட்ல. ஒருவேளை ஆஃபர்ல வாங்குறவங்களுக்கு 2,000 டிஸ்கவுண்ட்டும் கிடைக்குது. அதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா பிரைஸ் 25,000 வந்து ஆரம்பிக்குதுங்க. இப்போ நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு இந்த ஸ்மார்ட் போன் இந்த பிரைசிங்க்கு வர்த்துன்னு தோணுதா, என்னன்னு தோணுது? அண்ட் உங்களுக்கு ரிவ்யூ வேணும்னு நினைச்சீங்கன்னா என்ன பண்ணுன்றது உங்களுக்கே தெரியும். மறக்காம உங்களுடைய ஃபீட்பேக்ஸும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.